அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரிலர் ரப்பி ஃபீ ரிலல் வாலித். நம்ம அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு தானே இஸ்லாத்தில் இருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சாலும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொள்வது எங்கே இருக்கிறது என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரிலர் ரப்பி ஃபீ ரிலல் வாலித். தகப்பன் பொருந்திக் கொள்வதில் தான் ரப்பு பொருந்திக் கொள்வதில் இருக்கிறது. உங்களை பெத்த தகப்பன் உங்களை பொருந்திக் கொள்ளலன்னு வைங்க, அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ள மாட்டான். நீங்க என்னத்தை தொழுதான் நோன்பு வச்சாலும் சரி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீ அடைய மாட்டாய். அல்லாஹ்வின் திருப்தி உனக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் உன் தகப்பன் உன்னை திருப்திப்பட வேண்டும். அதுல மார்க்கத்தில் சில விதிமுறைகள்லாம் இருக்கிறது. தகப்பன் நம்ம கெட்டதை செஞ்சா தான் திருப்திப்படுவோம், நம்ம வட்டி வாங்கினா தான் திருப்திப்படுவோம், தர்காவுக்கு போனா தான் திருப்திப்படுவோம். அது கிடையாது. அதுல திருப்தி அடைய முடியாது. மார்க்கத்துக்கு உள்ள விஷயங்கள்ல மார்க்கத்துக்கு விரோதமாக தகப்பனார் சொன்னாரே, ஆனால் அவர் திருப்தியை நம்ம பார்க்கவே கூடாது. ஏன்? லா தாஅத்தலி மஹ்லூக்கின் ஃபி மாசியத்தில் ஹாலிக். படைச்சவனுக்கு மாறு செய்கிற விஷயத்துல படைப்பினங்களை கட்டுப்படக்கூடாது. இது இல்லாம மற்ற விஷயங்கள்ல ஒரு தகப்பனார் ஒன்று கேட்கிறாரு, அந்த உதவியை நீ செய்ய மாட்டேங்கிற, உனக்கு ஏழும், இதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது, அந்த வயசுல உனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொன்னீர்களே, ஆனால் அதுல மனம் புண்படுவார்ல, உங்களை திருப்திப்பட மாட்டார்ல. அப்ப அவர் என்ன செய்ய, அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருப்பாரே, ஆனால் அவரை வெறுமனே தரையில போட்டு வச்சுக்கிறீங்க. எனக்கு ஒரு கட்டில் வைத்தாங்கப்பா அப்படின்னு கேட்கிறாரு, ஒரு மெத்த ஒன்று வாங்கித்தான்னு கேட்கிறாரு. இது என்ன மார்க்கத்தில் விரோதமான விஷயமா? அனுமதிக்கப்பட்டது தானே. எனக்கு ஒரு பிரைவசியா ஒரு இடம் ஒதுக்கி தாப்பான்னு கேட்கிற வசதி இருந்து உங்கள்ட்ட இருக்கும் அது கேட்டாருன்னு சொன்னா அதை கொடுத்து அவர் திருப்தி அடைஞ்சாதான் அல்லாஹ் உங்களுக்கு திருப்தி அடைவான். அதெல்லாம் செஞ்சு தர மாட்டேன், ஊர் உலகத்துலாம் செய்வான், தாய் திருப்தி செய்ய மாட்டேங்கிறான். உனக்கு இயலாம இருந்து கஷ்டமா இருந்து இல்லை, ஒரு கட்டு வாங்க வசதி இல்லை, வசதி வந்தவனை தருகிறேன்னு சொன்னா உனக்கு குற்றம் வராது. உனக்கு இயலக்கூடிய நிலையில் அப்படி செய்யக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா? அவர்களை மாதிரி ஆளுகளுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரிலல் ரப்பி ஃபீ ரிலல் வாலித். ஒரு ரப்புடைய திருப்தி, இறைவன் திருப்தி என்பது பெற்றோர் தந்தையின் திருப்தியில் தான் அடங்கி இருக்கிறது. சகத்து ரப்பி ஃபீ சகத்தில் வாலித். ரப்புடைய இறைவனின் கோபம் தகப்பனின் கோபத்தில் அடங்கி இருக்கிறது. ஒரு தகப்ப இந்த மாதிரி ஒருத்தனை நான் பெத்துட்டனே என்று நினைத்து விட்டால், இந்த மாதிரி ஒருத்தனா இருக்கிறானே என்று அல்லாஹ் கோபப்படுறான். உன் தகப்பன் உன் மீது கோபப்பட்டானே, ஆனால் அல்லாஹ் கோபப்படுறான். அப்ப அல்லாஹ் கோபப்படுவான் என்கிற ஒரு விஷயம் எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? மற்ற யாரை நீங்க கோபப்படுத்தினா அதுக்கு அல்லாஹ் கோபப்படுத்த மாட்டான். தகப்பன் என்பவன் அவன் தான் உங்களை என்ன செய்யறான். இந்த தகப்பன்மார்கள் படுற கஷ்டம் நமக்கு என்ன சிந்திச்சாது பார்க்குறோமா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த தகப்பன் இன்றைக்கு நவீன காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னா, கல்யாணம் பண்றான், கல்யாணம் பண்ண உடனே போய் வெளிநாடு போயிடுறான். அவன் போன பிறகு அந்த அந்த கரு உண்டாகி அவன் பொண்டாட்டி புள்ளை பெற்றிருப்பான். வருஷம் 5000 பிள்ளை கூட பார்க்க வர மாட்டான். எதுக்காக வேண்டி? நம்ம புள்ள வளரணும், நம்ம புள்ள வாழணும், நம்ம புள்ள நல்ல அந்தஸ்துக்கு வரணும், நம்ம பிள்ளை பிற்காலத்தில் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஒரு தகப்பன் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த பாலைவனத்தில் போய் நின்று கஷ்டப்படுறாங்களே, அதையெல்லாம் நீ நினைச்சு பார்த்தாயானால் அவன் தகப்பனுடைய திருப்தியை பெறணுங்கிற எவ்வளவு முக்கியம் வழங்கமா இல்லையா? எத்தனை பேர் தன்னுடைய இளமையெல்லாம் தொலைச்சி விட்டு எதுக்கு படிக்கிறான்? அப்புறமேல் 5 வயசு பிள்ளை போனவர் நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், அவர் நல்ல காலேஜில் சேர்க்கணும், நல்ல உயர் கல்வி கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி அவன் இளமையை பூரா தியாகம் பண்றான். அவன் வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறான். யாருக்காக வேண்டி? நாம பெத்துட்டமே என்பதற்காக வேண்டி. அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கும் பொழுது, பிள்ளைகளுக்காக தகப்பன் செய்யும் பொழுது, இந்த மனிதன் தகப்பன் செய்யற நன்மை நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறான். இந்த தகப்பன் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டான், நம்ம குழந்தையா இருக்கும்போது போடா விட்டுட்டு எத்தனை பேர் பாக்குறீங்களா இல்லையா? பிள்ளையை பத்துட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த பிள்ளையை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தாய்மார்கள் படுற கஷ்டத்தை நீங்கள் பார்த்தீர்களா இல்லையா? அந்த மாதிரி உங்க தகப்பன் இருக்கலையே, உங்க தகப்பன் உங்களை படிக்க வச்சிருக்கிறான், ஆளாக்கி இருக்கிறான், நீங்க நெஞ்சு நிமித்து நிக்கிறீங்கன்னு சொன்னா யார் காரணம்? அவன் தன்னுடைய இளமையை தியாகம் பண்ணது காரணம், அவன் உழைத்தது காரணம். எல்லா விதமான சந்தோஷத்தையும் சுகத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு என் புள்ள நல்லா இருக்கணும், ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக என்ன செய்யறான்? பல வருஷம் கஷ்டப்படுகிறான். நாங்கள் நெட்டு வாங்கின அப்படி நல்லபடியா அந்த புள்ள போய் வாழணும், இப்படியாக இருக்கக்கூடியவன் தான் தாய் சுமந்து இருக்கலாம், சுமந்து கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆனால் அவள் தாய் சுமந்து உங்களை கவனிப்பதற்கெல்லாம் எது உறுதுணையாக இருந்தது? தகப்பன் தான் காரணமாக இருந்தான். இதெல்லாம் நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறான். ரெக்கம் முடிச்ச பிறகு தகப்பனை ஒரு பொருட்டா இருக்க மாட்டேங்கிறான். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதனும் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் இருக்குல்ல, அது நன்றி கடன் நிறைவேற்றுறதுக்கு வழி என்னன்னு கேட்டா, லா யஜ்ஸி வாலிதுன் வலதன் வலதுன் வாலிதன். எந்த ஒரு மகனும் தன் தகப்பனின் நன்றி கடனை தீர்க்கவே முடியாது. எப்ப தீர்க்க முடியும் என்று கேட்டால், இல்லா யஜ்தஹு மம்லூக்கன். உன்னுடைய தகப்பன் ஒரு அடிமையா இருக்கிறான். உன்னுடைய தகப்பன் பிடித்து செல்லப்பட்டு சந்தையில விற்கப்பட்டு அடிமையாக யாரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிமையா இருக்கிற தகப்பனை நீ காசு கொடுத்து வாங்கி அவனை விடுதலை செஞ்சேன்னு வையி, அப்படி செஞ்சாலே தவிர உன் தகப்பனுக்கு நன்றி கண்ணை தீர்த்தவனாக மாட்டாய்.
இப்படி நான் தகப்பன் அடிமையாக இருந்து நீங்கள் விற்க முடியுமா? நம்ம தகப்பன் வந்து எங்கேயாவது அடிமையாக இருந்து, அடிமையாக இருந்தால் என்னது, எந்த சுதந்திரமும் இருக்காது. அவனை பல லட்சங்கள் பல கோடிகள் விலை சொல்லுவாங்க. அந்த ரூபாயை கொடுத்து அந்த தகப்பனை வாங்கிட்டு வந்து நீ சுதந்திரமாக இருந்துக்க அப்படி சொல்கிற வாய்ப்பு எவனுக்காவது கிடைத்தால் அந்த ஒருத்தன் தான் தகப்பனுக்கு நன்றி கடன் தீர்த்தவனாகும். இதை தவிர வேறு எவனும் தீர்த்தது கிடையாதுங்கிறாங்க. இப்போ நம்ம காலத்தில் நம்ம தகப்பன் அடிமையாக இருப்பாங்களா? இதெல்லாம் கிடைக்கவே கிடையாது. இதுலேருந்து என்ன விளங்குறோம் என்று கேட்டால், தகப்பனாருக்கு உள்ள நன்றி கடனை தீர்க்க இயலாது. அதான் இதுக்கு அர்த்தம். எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், லா யஜ்ஸி வலதுன் வாலிதன், எந்த ஒரு பிள்ளையும் தகப்பனுக்கு நன்றி கடனை தீர்த்தவனாக ஆக மாட்டான். இல்லா அஜிதஹு மம்லூக்கன், அந்த தகப்பனை ஒரு அடிமையாக பெற்று, ஃபயஸ்தரிஹி, அவனை விலை கொடுத்து வாங்கி, ஃபயூத்திகஹு, அவனை விடுதலை செய்கிறானே, அப்படி செஞ்சாலே தவிர வேற எந்த ஒரு செயலின் மூலமாகவும் உன் தகப்பன் உனக்கு செஞ்சதுக்கு நீ நன்றி கடன் தீர்த்தவன ஆக மாட்டாய் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். என்று கேட்டால் அது எவ்வளவு பெரிய தகப்பனை கவனித்துக் கொள்வது என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் தாய் தந்தையரை கவனிப்பதற்காக வேண்டி இன்னும் ஏராளமான அறிவுரைகள் போதனைகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அறிவுரை போதனைகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். உரிமையை சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாத்தின் அடிப்படையை சொல்லி பெற்றோர் விஷயத்துல மாத்திரம் அதுக்கு விதிவிலக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது என்ன விதி என்று சொன்னால், நாம் ஒருவருக்கு ஒரு பொருளை அன்பளிப்பாக கொடுத்தால் அதை திருப்பி வாங்கக்கூடாது. அன்பளிப்பாக கொடுத்து விட்டு திரும்ப வாங்குபவன் வாந்தி எடுத்து விட்டு சாப்பிடுகிற நாயை போன்றவன் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அன்பளிப்பை திரும்ப கேட்பதை ரொம்ப ஒரு இழிவான ஒரு காரியமாக சொல்லி காட்டுகிறார்கள். எந்த ஒரு மனிதருக்கு நம்ம அன்பளிப்பை கொடுத்தாலும் அதை எந்த காரணத்தினாலும் அவருக்கு திருப்பி கேட்கக்கூடாது. கொடுத்தா கொடுத்ததுதான். ஒரு பொது காரியத்தை கொடுக்கும் பொழுது அந்த காரியத்தை சரியா செய்யலைன்னா திருப்பி கேட்கலாம், அது ஒரு விஷயம். அன்பளிப்பு தான். ஒரு மனிதனுக்கு அன்பளிப்பாக ஒன்றை கொடுத்தால் திருப்பி கேட்கவே முடியாது என்ற அளவுக்கு இஸ்லாத்துல ரொம்ப வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த விதி பெற்றோருக்கு பொருந்தாதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு தந்தை மகனுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறார். கொடுத்த பிறகு அந்த அன்பளிப்பை திரும்ப வாங்கி வேற ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தலாம் என்று நினைத்து கேட்கிறார். அப்ப அந்த மகன் திருப்பி கொடுத்துடணும். தகப்பனார் அன்பளிப்பாக கொடுத்தால் அந்த அன்பளிப்பை திருப்பி கேட்பதற்கு தகப்பனுக்கு உரிமை இருக்கிறது. இந்த உரிமை யாருக்குமே கிடையாது. எந்த ஒரு காரியத்துக்கு யாருக்கு நம்ம கொடுத்தாலும் சரி, கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்க முடியாது. ஒரு குடும்பத்துல தந்தையாக இருக்கக்கூடியவன் ஒரு அன்பளிப்பை ஒருத்தர் கொடுத்து விட்டு இந்த மகனை கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கலாம், அல்ல இந்த பணியை விட வேற பணிக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கலாம், அல்ல கொடுத்த பிறகு அவருக்கு வேற ஒரு முக்கியமான தேவை வந்து விடலாம். அந்த தேவைக்காக மகன்கிட்ட கேட்கலாம். அன்பளிப்பு கொடுத்தா கொடுத்ததுதான் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப தந்தைமார்கள் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பாக ஒன்றை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த அன்பளிப்பையே திரும்ப கேட்கிற உரிமை பெற்றோருக்கு இருக்கிறது, தகப்பனாருக்கு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஹில்லு லிர்ரஜுலி, எந்த ஒரு மனிதனுக்கும் ஹலால் இல்லை யூத்தியன் அத்தியத்தை பெயர்த்தியா, அன்பளிப்பை கொடுத்து விட்டு திரும்ப கேட்கறது ஹலால் கிடையாது. இல்லல் வாலி, தகப்பனை தவிர, ஃபீமா யூத்தி வலதஹு, தன் மகனுக்காக தகப்பன் கொடுக்கிற அன்பளிப்பை தவிர வேறு எந்த அன்பளிப்பையும் திருப்பி கேட்கிறது ஹராம், ஹலால் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்ப தந்தைக்கு எவ்வளவு பெரிய உரிமை இஸ்லாம் கொடுத்திருக்குன்னு பாருங்க. ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு மகன் கேட்கிறான், அந்த தேவைக்காக வேண்டி இது கொடுக்கிறார். கொடுத்த பிறகு அவருக்கு வேற ஒரு விஷயம் முக்கியமானதாகப்பட்டு, அல்ல வேற ஒருத்தரை கொடுப்பது முக்கியமானதாகப்பட்டு, அல்ல இந்த மகனை கொடுத்த சரியில்லை, இவன் சரியா செலவழிக்க மாட்டான் என்று மனசுல பட்டு திருப்பி கொடு என்று கேட்டால் அதை திருப்பி கேட்கலாம் என்று சொன்னால் பிள்ளைகள் கொடுக்கணும் அடங்கி இருக்கிறது. ஒரு கேட்கறது கூடும் என்று சொன்னால் கேட்டா என்ன செய்யணும்? சட்டம் பேசிட்டு கூடாது. கொடுத்து விட்டீர்கள், அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லை என்று தகப்பனார்ட்ட சொல்லக்கூடாது. தந்தை நமக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தாருன்னு சொன்னா அதை திருப்பி கேட்கும் பொழுது கொடுத்து விட வேண்டும் என்கிற அளவுக்கு இந்த உரிமையை, தந்தைக்கு இருக்கிற உரிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், ஒரு மகனுடைய சொத்தை எடுத்துக்கொள்வோம். மகனுடைய பொருளாதாரம், நிறைய பணம் வைத்திருக்கிறார், மகன் வைத்திருக்கிறான், தகப்பனார்ட்ட ஒண்ணும் இல்லை. தகப்பனாரு மகனுடைய பொருள்ல இருந்து ஏதாவது கேட்கிறார், எனக்கு தேவை இருக்கு அதை கொடு என்று கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது இதை ஒரு மகன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, செல்வமும் இருக்கிறது, அதுக்காக இந்த காசை சொத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் தகப்பனார் அதுல எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. என்னிடத்துல இருக்கிற பொருளாதாரத்தை என் தந்தை என்னிடத்துல கேட்கிறார், நான் கொடுக்கணுமா, அதை கொடுக்காமல் இருக்கலாமா என்று ஒரு சட்டம் கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மாலுக்கு அபிக்க,
நீயும் உன்னுடைய செல்வமும் உன் தந்தைக்கு உரியவர்கள் தான், உன் பொருளாதாரமும் அவருக்குரியது தான், நீயும் அவருக்குரியதான், அவரிலிருந்து தான் நீ உருவாகி இருக்கிறாய், அவர் மூலமா தான் நீ பிறந்திருக்கிறாய், அவருடைய ரத்தம் தான் ஓடுகிறது என்ற காரணத்தினால் நீனும் அவருக்குரிய ஆள் தான், உன்னுடைய செல்வமும் அவருக்குரியதுதான் என்ற அளவுக்கு அவனுடைய மகனுடைய சொத்தை பொருளாதாரத்தை தந்தை கேட்டார்னு சொன்னால் அதை நம்ம கொடுக்கணும், அதுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. இந்த ஒரு அடிப்படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி இது இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை என்னுடைய பொருளாதாரத்தை திருப்ப கேட்டுக்கொண்டே வலியுறுத்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறார், நான் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையே கொஞ்சம் விவரமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எந்த ஒரு மனிதனும் அவனுடைய உழைப்பில் தான் சாப்பிட வேண்டும். உன் பணத்தை உன் தகப்பனார் கேட்கிறாரு, ஆனா சரியான சம்பாத்தியம் எது என்று கேட்டால் ஒவ்வொருத்தரும் தன் உழைப்பில் சாப்பிடுவதுதான் சிறந்தது. ஆனா உன் புள்ள சம்பாதிக்கிறது அவர் உழைப்பு தாங்கிறாங்க. எப்படி உன் பிள்ளை கேட்டாருன்னு சொன்னா அடுத்தவர் பொருளை கேட்டது ஆகாரம். எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அத்தியமா கல்துமின் கஸ்பிக்கும், நீங்கள் சாப்பிடுவதில் சிறந்த சாப்பாடு எது என்று கேட்டால் உங்கள் உழைப்பில் சாப்பிடுவது. அம்பாள் அவுலாதிக்கும் என் கஸ்பிக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய செல்வங்கள் எல்லாம் நீங்க உழைச்சதுதான். உங்க பிள்ளைகளை சம்பாதித்து இருந்தாலும் சரி, அவனை உருவாக்கணும் நீங்க தானே, அவன் வளர்த்து ஆளாக்கணும் நீங்க தானே, அதனால அவன் சம்பாதிக்கிறது உங்க சம்பாத்தியம் தான் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளை சொத்துல தந்தைக்கு உரிமை இருக்கிறது, அவர் கேட்கலாம். அந்த சம்பாத்தியத்தில் அவருக்கு ஒரு பங்கு இல்லாவிட்டாலும் அதை வளர்ப்பதற்கு ஒரு பாடுபடாவிட்டாலும் அவர் தந்தையா இருக்கிறார் ஒரு தகுதியினால, தந்தை என்கிற தகுதி இருக்கிற காரணத்தினால் பிள்ளைகளுடைய சொத்துல உரிமையோடு கேட்கலாம். எனக்கு அதை கொடு என்று பிச்சை ஆகாது, கெஞ்சலாம் கேட்க தேவையில்லை. அப்படி கெஞ்சி கேட்டாலும் கொடுக்காத பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் நிலை என்னன்னு சொன்னா, தகப்பனார் உரிமையோட கேட்கணும், எனக்கு இந்த தேவை இருக்கு கொடு, நீ நான் சம்பாதிச்சு கொடுத்தேன்னு கேட்க முடியாதுமான்னு கேட்க கூடாது. அப்ப இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது ஒரு பெற்றோருக்குரிய கடமையில, தாய் தந்தையருடைய கடமையில உள்ள முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்க இருப்பாங்க. அந்த பெற்றோர்கள் இறந்துருவாங்க. இறந்த பிறகு நம்முடைய தாய் தந்தையர்கள் யாரையெல்லாம் தோழமையாக இருந்தார்களோ, யாரெல்லாம் நண்பர்களாக இருந்தார்களோ அவர்களை தந்தையை கவனிப்போது கவனித்துக் கொள்ளுங்கள் என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். நம்முடைய தந்தைக்கு ஒரு நண்பர் இருப்பார், நம்ம தந்தை இறந்து விடுவார், அந்த நண்பர் தான் இருப்பார். நம்ம அந்த நண்பரை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இவர் தந்தையின் நண்பர், நம்முடைய தந்தைக்கு வேண்டப்பட்டவராக இருந்தாரு என்று சொல்லி மற்றவங்களை கவனிக்கிறதை விட கூடுதல் என்ன செய்யணும், கவனிக்கணும். இப்படி ஒரு போதனையை சொல்லி அப்ப தகப்பனுடைய நண்பனை கவனிக்க வேண்டுமானால் அப்ப தகப்பனுடைய உரிமை எப்படின்னு பாருங்க. தகப்பனுக்கு ஒரு தோழராக இருந்தார், தகப்பனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார், அல்லது தாய்க்கு ஒரு தோழியாக இருந்தார்கள். அந்த மாதிரி இருந்தார்கள் என்ற காரணத்திற்காகவே அவங்களே கூடுதலாக கவனிக்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. இது ஒரு ஹதீஸ்ல வருகிறது. ஒரு கிராமவாசியிலிருந்து ஒரு மனிதர் அவரை இப்னு உமர் அவர்களை சந்திக்கிறார். இப்னு உமர்னா கலீஃபா உமருடைய மகன். அந்த அப்துல்லா இப்னு உமர் அவர்களை ஒரு கிராமவாசி சந்திக்கிறார். சந்திச்ச உடனே இப்னு உமர் என்ன செய்யறாங்கன்னு அவருக்கு சலாம் சொல்லி தான் ஏறி வந்த அந்த கழுதையை அவர்கிட்ட கொடுத்து, நீ ஏறி உட்கார்ந்துக்க. கழுதைன்னு நமக்கு மட்டுமே தெரியும், அங்க உள்ள கழுதை குதிரை மாதிரி உள்ளது, சவாரிக்கு எல்லாரும் பெருமையா வைத்திருப்பார்கள். இப்ப நம்ம கழுதை வச்சிருந்தோம்னா ஒரு இழிவா நினைக்குவோம், குதிரை உயர்ந்தது கழுதை மட்டமானது நினைக்குவோம். அன்றைக்கு உள்ளது என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதையில சவாரி செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சிறப்பான கழுதை இருந்தது. அப்ப அந்த கழுதையில இப்னு உமர் கழுதையில போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு கிராமவாசி வருகிறார். வந்த உடனே என்ன செய்யறாங்க, இந்த கழுதையை அவருக்கு கொடுத்து, இதுல ஏறி நீ போ, நான் ஏறி வந்த கழுதையில நீ ஏறி போ என்று கொடுக்கிறார்கள். கொடுத்தது மட்டும் இல்லாம தான் அணிந்திருந்த தலைப்பாகையை கலட்டி அதை அவருக்கு அணிவிக்கிறாங்க, அந்த கிராமவாசிக்கு அணிவிக்கிறாங்க. அப்ப அவங்க பக்கத்துல இருந்த இப்னு தீனார் என்பவர் கேட்கிறாரு, இப்னு உமர் அவர்களே, நீங்க அல்லாஹ் உங்களை சிறப்பா வாழ செய்யட்டும், நீங்க இந்த ஒரு கிராமவாசிகளுக்கு ஏன் அப்படி கொடுக்குறீங்க? ஒரு கிராமவாசி வர்றாரு, சின்ன அற்பமான பொருள் கொடுத்தா கூட அவங்க சந்தோஷம் வாங்கிக்கிறாங்களே, இவங்களுக்கு போய் இவங்களுடைய குதிரையை கொண்டு கொடுத்துற கழுதையை கொடுக்குறீங்க, நீங்க அணிந்திருந்த விலை உயர்ந்த தலைப்பாயை கலட்டி அவருக்கு கிரீடம் மாதிரி அணிவிக்கிறீங்க, எதுக்காக இப்படி செய்றீங்க என்று கேட்கிறாங்க. அப்ப இப்னு உமர் சொல்றாரு, இந்த கிராமவாசி இருக்காருல, இவரு என்னுடைய தகப்பனாருக்கு நண்பராக இருந்தாரு. உமருக்கு இந்த கிராமவாசி இருக்காரு, இவரு என் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நண்பராக இருந்தாரு. நண்பராக இருந்தா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், இன்ன அபர்ரல் பிர்ரி சிலத்துல் வலதி அஹ்ல உத்தி அபீஹி,
நன்மையிலே சிறந்த நன்மை என்னவென்று சொன்னால் தந்தையின் நண்பர்களை பிள்ளை கவனிப்பது. உங்க தந்தைக்கு நண்பர்களா இருந்தார்கள் என்று சொன்னா அந்த நட்பை வச்சுக்கிட்டு உங்களுக்கு உதவி தேடி வருவாங்க. உங்க தாப்பனார் நாங்க ஒன்னா படிச்சிருக்கிறோம், நாங்களும் கிளாஸ்மேட்டு, நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தோம் என்று உங்களுக்கு சொல்றாங்க. அது உண்மையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு தாப்பனாட்டு போய் கேட்டுக்க, ஏன்டே வரேன்னு கேட்கக்கூடாது. நம்ம தகப்பனுக்கு ஒருவர் நண்பராக இருந்தார்னு சொன்னா அவருக்கு உதவி செய்வது அந்த தகப்பனை மதிக்கிறல் அடங்குறது. உன் தகப்பன் யாரை நேசித்தானோ அவரை நான் நேசிப்பேங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஹதீஜா நாயகி ரொம்ப நமக்கு நேசிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய மனைவிமார்கள்லயே ஹதீஜா நாயகியை தான் ரொம்ப நேசிப்பார்கள். அவங்க எல்லாம் மரணித்து பல ஆண்டுகளான பிறகு கூட மற்ற மனைவிமார்கள்ட்ட பெருமையா சொல்லுவாங்க. ஹதீஜா நாயகி பத்தி அவங்களோட வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பத்தி சந்தோஷமா எடுத்து சொல்வார்கள். அந்த ஹதீஜா நாயகியுடைய தோழிகள் யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்கள ஹதீஜா நாயகி கவனிக்கிற மாதிரி கவனிப்பாங்க. இது ஹதீஜாவுடைய தோழி, ஹதீஜாவுக்கு தோழியா இருந்தாங்க என்று அந்த மாதிரி நட்பாக இருப்பவர்கள் கவனிக்கிறாங்க. அந்த மாதிரி தந்தைக்கு தோழர்களாக யாராவது இருப்பார்களே ஆனால் அவர்களை கவனிக்கணும். தந்தை தான் ஹதீஸ்ல வருது, தாய்க்கு அது அடங்கும். நம்மளுடைய தாய்க்கு தோழியாக இருந்தார்கள் சொன்னா உங்க அம்மாவும் நானும் ஒன்னா படிச்சாளுக்கு தான் நாங்களாம் நட்பாக இருந்தோம் என்று சொன்னார்களே ஆனால் உங்க அம்மாவுடைய இடத்தில் வைத்து அவங்களுக்கு என்ன செய்யணும், தேவையான உதவிகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோரின் கடமைகளை சொல்லி காட்டுகிறார்கள். அவர் பெற்றோருடைய கடமை எப்படியெல்லாம் இருக்குன்னு கேட்டா அவங்களுக்கு கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்கலாம்ங்கிற அளவுக்கு பெற்றோருக்கு உரிமை இருக்கிறது. அதே மாதிரி பிள்ளையுடைய சொத்தை இவர் உரிமையோட கேட்கலாம்ங்கிற அளவுக்கு உரிமை இருக்கிறது. அவங்க சொந்த பந்தங்கள் இல்லாம நட்புடவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னா அவங்களே கவனித்துக் கொள்ற அளவுக்கு நீங்கள் தந்தையை மதிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறது. அப்ப தந்தையுடைய கடமை என்பது நம்ம சர்வ சாதாரணமாக நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அது போக